Hi friends, welcome to the Anime News Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸ்பெர்ட் ஹீரோட சாப்டர் 8 தான். நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டர் 7 ஸ்டார்டிங்ல நம்ம யூனிட்டா வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க இருக்க ஹீரோலாம் காப்பாத்துறதுக்காக. ஸோ அதோட என் பண்ணிருப்பாங்க. சாப்டர் 8ஓட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம யூனிட்டாவை தான் காமிக்கிறாங்க. யூனிட்டாவை பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவனோட பட்ட பேர்லாம் கூப்பிடுவாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கான். சில பேர் இவனை எர்த் ட்ராகர்னு கூப்பிடுவாங்க, சில பேர் இவனை வந்து எர்த் குரேக்கர்னு கூப்பிடுவாங்க, அண்ட் சில பேர் இவனை க்ளோனும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப நம்ம யூனிட்டா வந்து அங்க போராட்டம் பண்ணிருக்கலாம் பார்த்துட்டு வந்து மிடில் ஃபிங்கரை காமிக்கிறாப்ல. மிடில் ஃபிங்கரை காமிச்சு நிக்கிறப்ப அங்க இருக்காங்களா இவர் என்ன இங்க வந்திருக்காரு, இவர் வந்து யூனிட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறந்துட்டு இருக்காங்க. அங்க கூட்டத்துக்குள்ள உள்ள ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹீரோ எதுக்கு இந்த இடத்துக்கு வரணும், அவர் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ வந்து இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் இங்க வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கான், எனக்கு வேற எதுவும் உருப்படியா செய்யறதுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம யூனிட்டா காமிச்சா யூனிட்டா எல்லாம் பார்த்துட்டு வந்து என்னப்பா எல்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், போறதுக்கு ரெடியா எல்லாம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா வந்து நீங்க கிளம்ப போறது உங்க வீட்டுக்கு இல்லப்பா, நீங்க இப்ப போறது நரகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிட்டை சமன் பண்றான். அண்ட் அந்த ஸ்பிட் வெளில வர்றது, அந்த ஸ்பிட்டை பார்த்தா வந்து ஒரு ரைனோ மாதிரி இருக்கு, ஐ மீன் காண்டாம இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து இது என்ன ஸ்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாய பிறந்துட்டு இருக்காப்ல. அண்ட் இதான்ப்பா நம்ம யூனிட்டாவோட ஸ்பிட். இந்த ஸ்பிட் வந்து எர்த் ஸ்பிட் அண்ட் இதோட பேர் வந்து மூமு. அண்ட் அந்த ஸ்பிட்டை சமன் பண்ணிட்டு நம்ம யூனிட்டா வந்து அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான், பைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ண சொல்றான். அதுவும் அது வாய்க்குள்ள இருந்து ஏதோ லிக்விட் மாதிரி அனுப்புது, அதுவும் டென்டக்கல் மாதிரி அங்க இந்த போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரே இதுலயா பிடிச்சி மேல தூக்கி வச்சிடுது. அது மேல தூக்கினதுக்கு அப்புறம் அந்த லிக்விட் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ராக்காவே சாலிட் ஆயிடுது, மீன் வந்து ராக்கா மாறிடுது. இதை பார்த்த ஹீரோ வந்து எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹீரோ வந்து இந்த மாதிரி சிவிலியன்ஸ் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஒழுங்கா பார்த்தா அந்த இதை அவன் அட்டாக் பண்ணது ஒரு சொட்டு கூட மத்தவங்க யாருமே காயப்படுத்தலாங்க, அவனை தூக்கி வச்சிருக்கான்ல, அவங்க யாருமே காயப்படுத்தாம வந்து பண்ணியிருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோ மிரண்டு போய் நிக்கிறான். ஏன்னா வந்து ஒரு அட்டாக், இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து மத்தவங்களை காயப்படுத்தாம யூஸ் பண்றது கஷ்டம், அதான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் வந்து இது செமையா இருக்கு, வேற லெவல்ல பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோனியும் இதை பார்த்துட்டு ஹீரோ நான் சொன்னதான் சொல்றான், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது பவர் வந்து யாரையுமே காயப்படுத்தாம ரொம்ப கஷ்டம், ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம யூனிட்டா வந்து அங்க இருக்க எல்லா ஹீரோஸ்டையுமே சாரி கேட்கறாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான். அப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க, நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட வரான், என்னப்பா நீங்க ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட, நீங்க வந்து 4th ரேங்க் ப்ரொமோஷன் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாமில் எனக்காக சூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஆப்பனண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம யூனிட்டா வந்து சிரிச்சுட்டே சொல்றான், ஆமா ஆமா யார் அந்த பென் யூன்சிக் தானே, அவன் பேர் கொஞ்சம் வாயில நுழையில, அதை மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் தானே, அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் பா, லைட்டா கோவப்படுவான், பட் வந்து நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து செத்தாரத்துல கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு கொண்டு இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம யூனிட்டா சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னப்பா ஆல்வேஸ் எப்படியோ நீங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரோ ஆன மாதிரி இருக்கா, முன்னாடி விட நல்லா பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன், சரி ஓகேவா இப்ப செக் பண்ணி பார்ப்போம் நம்ம 2 பேர்ல யார் பவரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து இதுக்காக தான் அங்கேயிருந்து இங்க வந்தீங்களாப்பா அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அந்த டைம் வந்து பின்னாடி இருந்த ஹீரோஸும் பார்த்துட்டாங்க நம்ம யூனிட்டாவை பார்த்துட்டு, யூனிட்டாவா அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம வந்து 4th ரேங்க் பார்ட்டிகிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட எதுக்கு அவ பேசிட்டு இருக்கணும், அது மட்டும் இல்லாம 4th ரேங்க் பார்ட்டிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம யூனிட்டா வந்து என்னப்பா நிறைய பேர் நம்மள வாட்ச் பண்றாங்க போல இருக்கு, சரிவா இங்க இருந்து நம்ம பேச முடியாது, வேற ஏதாச்சும் வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்டா வந்து வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்தையும் அடையறாங்க. அந்த இடம் எதுனா நம்ம யூனிட்டா இருக்கான்ல அவனோட கில்டோட ஹெட் குவார்டர்ஸ், ஐ மீன் டைஸ் கில்டோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் வந்திருக்காங்க. அங்க பார்த்தா நிறைய ஒர்க்கர் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம யூனிட்டா பார்த்துட்டு மிஸ்டர் யூனிட்டா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாயெல்லாம் காமிக்குவாங்க. நீங்க எங்கேயும் வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கர் கேட்கறான். அது ஓகே எனக்கு புரிஞ்சுச்சுன்னா யூனிட்டா லைட்டா மலிப்பிட்டு வந்துட்டு இருக்காப்ல. இங்க இருக்காரு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து இதான் டைல்ஸ் கிட்டோட ஹெட் குவார்டர்ஸா, இது ரொம்ப க்ரௌடா இருக்கேப்பா, ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம யூனிட்டா வந்து இந்த மாதிரி நாங்க எங்களோட அண்டர் கிரவுண்ட் பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், ஸோ அதனாலதான் இங்க அவ்வளவு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு, அதான் இங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோனையும் வந்து யூனிட்டா வந்து உள்ள அழைச்சிட்டு போறாங்க. வந்து உள்ள ஒரு பேரியர் மாதிரி இருக்கு, அந்த கில்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பேரியர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பேரியரை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆயிடுது, ஐ மீன் வந்து வெளில நடக்கிற எந்த ஒரு சத்தமே கேட்க மாட்டாங்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு காஃபேக்குள்ள வந்த மாதிரி இருக்கு, அந்த எந்த ஒரு கஸ்டமரும் இல்லாத கேஃபே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க நடக்கிற எந்த ஒரு நாய்ஸுமே இங்க உள்ள வரல, அது மட்டும் இல்ல திடீர்னு டிசப்பியர் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனி இதை பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்பட்டு பேசிட்டு இருக்காங்க, இது என்ன இவ்வளவு அமேசிங்கா இருக்கு, அது மட்டும் முழு கில்டே கவர் பண்ணிருக்கு, இது செமையா இருக்கு, இது மட்டும் இல்லாம செம எக்ஸ்பென்சிவ் ஆனது, ரொம்ப இது டஃப்பானது செய்யறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கும். ஆமாண்டா இது அவ்வளவு பெரிய விஷயமா, செய்யறதுக்கு எவ்வளவு வரும் தெரியுமா, 20 பில்லியன் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ வந்து என்ன 20 பில்லியனா, இதை செய்யறதுக்கு 20 பில்லியன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி இவங்க பேசிட்டு பின்னாடி இருந்து அப்பதான் ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு என்னப்பா நீங்க அந்த மேஜிக் பேரியர் நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த மேஜிக் பேரியர் இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி இருக்கு, அண்ட் வந்து நீங்க அது எவ்வளவு ரெடி, ஐ மீன் அது செய்யறதுக்கு எவ்வளவு ஆகுங்கிறதையும் கிட்டத்தட்ட நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவதான்ப்பா அந்த கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டர், ஐ மீன் டைஸ் கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டர். அண்ட்
அண்ட் இவளை நம்ம என்னமோ வாய்ஸ் கில்டு மாஸ்டர்னு சொல்லிக்கலாம். இவங்களை பார்த்த நம்ம ஹீரோ வந்து என்னது வாய்ஸ் கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து நான் இவங்களை ஒரு செக்யூரிட்டின்னு தான்ப்பா நினைச்சேன், ஐ மீன் செக்ரட்டரின்னு தான்ப்பா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்ப நம்ம யூன்டா வந்துட்டு என்னப்பா செக்ரட்டரி, நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ண ஞாபகம் இருக்கா, செம ஃபன்னா இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம மீட்டிங் ப்ரிப்பேர் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன், அது மட்டும் இல்லாம நீங்க அடிக்கடி ஏன்ப்பா அந்த ஸ்கெட்யூல் எல்லாம் ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டாவோட கணத்தை பிடிச்சி கிளிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம யூன்டா வந்து அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு இந்த மாதிரி உங்களோட கில்டு லீடர் நடந்துகிட்டு இருக்கா, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து இதெல்லாம் பாக்குறது எப்படி தெரியுமா இருக்கு, வெள்ளையும் உள்ளேயும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லடா, இப்ப எங்கேயுமே ஒரு சத்தமா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ கூட்டு உட்கார வச்சிருக்காங்க சோபால, இங்க எல்லாம் உட்காந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு போலாமா, வளவலன்னு பேசாம நம்ம டைரக்டா விஷயத்துக்கு வந்துடலாம். சரி எதுக்கு நான் ஒன்ன இங்க பேசுறதுக்காக கூட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா, ஏதாச்சும் கெஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டா கேட்கும். அதுக்கான ரீசன் வந்து நான் ஸ்பிட் வச்சிருக்கேன், அந்த ரீசன்னால தானே அப்படின்னு கேட்கும். உடனே நம்ம யூன்டா வந்து அவனோட ஸ்பிட் வந்து சமன் பண்றான் அந்த இடத்துல. அண்ட் இங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்குப்பா, அந்த இடத்துல மலமாடு சைஸ்ல அந்த பஸ்ல ஒரு காண்டாமிருக மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்க பாக்குறதுக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி அழகா கியூட்டா இருக்குப்பா. உடனே யூன்டா வந்து உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கப்பா, இது வந்து என்னோட பார்ட்னர்ப்பா ஸ்பிட் வாட்டர், இதோட பேர் வந்து மூமு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்துட்டு இதுவும் அங்க பார்த்ததுக்கு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த போராட்டம் பண்ணுங்கலாம் விரட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அது ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம மூமு வந்து நம்ம யூன்டாட்ட சொல்லுது, எப்பா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னதுக்குப்பா இப்ப கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும். டே நான் கொஞ்ச நேரம் தாண்டா வந்துட்டு பேச போறேன், சத்தனால அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டா சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம மூமு வந்து திரும்பி நம்ம ஹீரோ பார்த்துட்டு மிஸ்டர் கெஸ்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ஹீரோட்ட பேசுது. நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடய சொல்றான். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் இதை பார்த்துட்டு ரொம்ப மயங்கி போயிட்டாங்க, இது ரொம்ப கியூட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மூமு ஹீரோக்கெல்லாம் கையெல்லாம் கொடுக்குது, அந்த அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகமா இருக்கு. ஆமா ஸ்பிட் ஷோ, அதுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், பாக்குறதுக்கு தான்ப்பா நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. அப்ப நம்ம யூன்டா சொல்றான், ஏன்ப்பா உன்னோட ஸ்பிட் இப்ப சமன் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட்டை சமன் பண்றான். பட் வந்து நம்ம ஹீரோட ஸ்பிட் வந்து ஒரு பால் மாதிரி கரெக்டா ஒரு குளோப் மாதிரி தான் வருது. இதை பார்த்து நம்ம மூமு வந்து கேட்கறா, இது என்ன ஒரு ஸ்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா எக்ஸாக்ட்லி இது ஒரு ஸ்பிட் தான், இது வந்து ஒரு விண்ட் ஸ்பிட், இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நம்ம யூன்டா கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் இது வந்து செல்ஃப், இதோட நேம் வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நம்ம விண்ட் ஸ்பிட்டோட நேம் செல்ஃப்னு சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நேம் செல்ஃபா, அண்ட் வந்து உங்களை இன்னைக்கு கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ரீசன் வந்து செல்ஃப் தான். இது வரைக்குமே இந்த கொரியாவிலே வந்து ஒரே ஒரு ஸ்பிட் தான் இருந்துச்சு, அது இந்த மூமு மட்டும் தான். பட் நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், வேற ஸ்பிட் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் கூடமே இல்ல. பட் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கிறது என்னன்னா, நீ வந்து கரோஸ் கில்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டு நீ வந்து திடீர்னு ஹீரோ கில்டுக்கு போனா, ஐ மீன் வந்து வெரி ஃபன் கில்டுக்கு போனா, அண்ட் அதுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு திடீர்னு ஒரு ஸ்பிட்டோட கான்டாக்ட் போட்டிருக்கா, அது திடீர்னு உனக்கு ஒரு ஸ்பிட்டும் கிடைச்சிருக்கு. அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, நீ எப்படி வந்து ஒரு ஸ்பிட்டோட டக்குன்னு ஒரு கான்டாக்ட போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம ஹீரோனியை பார்க்கும். சரி ஓகே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வர்றாங்க. செல்ஃபுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸான ஒரு கான்ட்ராக்டர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா ப்ரீவியஸ் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டா கேட்கறான். அது வந்து என்னோட அம்மா தான், எங்க அம்மாவோட ப்ரீவியஸ் கான்ட்ராக்டர் தான் செல்ஃப் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐ மீன் முன்னாடி வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இந்த ஸ்பிட்னு எப்படி சொல்லியிருப்பாங்க. நடுவில் லைட்டா குழப்பி வச்சிருக்காங்க, ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் வந்து கதை போறப்போ கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அங்கங்க இன்ஃபர்மேஷன் வரப்ப நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ வந்து இப்போதைக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம செல்ஃப் வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவோட ப்ரீவியஸான ஒரு கான்டாக்ட் ஸ்பிட்டா இருந்திருக்காங்க. ஓகேவா? அப்படியா, நான் இது வந்து என்னால நம்ப முடியல, அண்ட் இதை மட்டும் நான் எதிர்பார்க்கல. ஒரு ஸ்பிட்டோட கான்டாக்டர் செத்துட்டாங்க அப்படின்னா நான் ஸ்பிட்டும் சேர்ந்து அழிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இது ரொம்ப புதுசா இருக்கு, அண்ட் இந்த மாதிரி நடக்கிறதுமே ஒரு புது விஷயம் தான். ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டா யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பிட் இந்த இடத்துல ஒரு லைட்டா குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால, அதை பத்தி கடைசியில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேட்டுப்பாங்க, அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியலாம். அண்ட் அதில் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கேன். ஸோ மறந்துடாம அதை கேட்டு போங்கப்பா. வெல் ஓகே பரவாயில்ல விட, நான் கேட்டதுக்கான பதில் வந்து எனக்கு ஃபுல்லா கிடைக்கல, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. இருந்தாலும் ஓகே நான் செகண்ட் மெயின் பாயிண்ட்டுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ நான் செல்ஃப் வந்து ஒரு முக்கியமான மெயின் பாயிண்ட் இல்லையான்னு கேட்கும். அது ஒரு மெயின் பாயிண்டா தான் இருந்துச்சு, பட் நான் கேட்கறதுக்கு 2 மெயின் பாயிண்ட்டை பத்தி. ஸோ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாமா? நான் ஓப்பனாவே கேட்கறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ டைல்ஸ் கில்டோட கில்டு மாஸ்டராகவே கேட்கறேன் உங்கள்கிட்ட. எனக்கு வந்து வெரி ஃபன் கில்டு வந்து வேணும், எனக்கு அதை நான் வாங்கணும். ஸோ வந்து வெரி ஃபன் கில்டோட மொத்த ஷேரையுமே நான் வாங்கணும், அதுக்கு பதிலாக உங்களுக்கு 20 மில்லியன் யுவான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டா சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன சீரியஸா சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல விளையாடுவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நான் விளையாட மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இது பத்தல, உங்களுக்கு இதை விட அதிகமா வேணும்னாலும் சொல்லுங்க, நான் தர்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி 2 மெம்பர்ஸ் இருக்க கில்டாவே நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீரோஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உங்களோட கில்டு விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துலயுமே நான் தலையிட மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம பிரைவேட்டா
டேரக்டாவே என்கிட்ட இருந்து உனக்கு ஸ்பிட் மேஜிக் யூஸ் பண்றதுக்கான ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றான். இந்த டீல் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டா கேட்கும். இந்த டீல் ரொம்ப சூப்பரான டீல் தான், பட் வந்து இது ரொம்ப சடனா நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கேட்கும். சரி ஓகே, நான் உனக்கு நிறையவே டைம் தரேன், உங்களுக்கு நீங்க ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்கிருந்து நம்ம ஹீரோ சொல்றான், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்டா கேட்கறான். மூஞ்சே மாறி போயிட்டு, பன் கில்டைலாம் என்னால வைக்க முடியாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவுமே வந்து அந்த இடத்த அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா நம்ம மொட்டாங்க தான். மொட்டாங்கிற நக்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, செத்தனா அங்கிட்டு போறதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் பறக்க விட்டு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் இல்ல இங்க இருக்க எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் ஆளையே காணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், இதை பத்தி நான் என்ன பத்தியே பெருமையா பேசிக்கிறேன், அதை காமிச்சு அப்படின்னு பார்த்தா ஆளை காணாம போயிட்டானே, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு இதை காமிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட சுத்திட்டு இருக்கான். ஸோ அதோடய வந்து இந்த சாப்டர் 8 முடிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியா சாப்டர் 8 முடிச்சு. அண்ட் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்பிட்டை பத்தி தான். அந்த ஸ்பிட்ல லைட்டா கொஞ்சம் குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க. தெளிவா சொல்றேன் கேளுங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட அம்மா தான் அந்த ஸ்பிட். நம்ம ஹீரோ வந்து இப்ப ஹீரோயினோட அம்மாவோட கான்டாக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னாங்க. பட் இங்க சொல்றத பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்து ஆல்ரெடி வேற ஸ்பிட்டோட கான்டாக்ட் போட்டிருந்தாங்க. அவங்க கான்டாக்ட் போட்டிருந்த ஸ்பிட்டோட தான் நம்ம ஹீரோ கான்டாக்ட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. நான் சொல்றது இன்னும் குழம்பலைன்னா டீட்டெயிலா இன்னும் ஒரு வாட்டி நான் சொன்ன இந்த வாய்ஸ் மெசேஜை மட்டும் கேளுங்க. அதே மீறி உங்களுக்கு குழப்பணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதை பத்தி டீட்டெயிலா ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு அடுத்த வீடியோட எண்டிங்ல